சுய காலில் நிற்க வேண்டும் என்ற மனப்போக்கை வளர்த்து கொள்வதோடு குடும்ப மேம்பாட்டிற்கும் தங்களால் முடிந்த பங்களிப்பை வழங்க பெண்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் மலேசிய உலக மலையாளி கூட்டமைப்பு WMF ஷலாபங்கள் எனும் நிகழ்ச்சியை நேற்று 3வது முறையாக வெற்றிகரமாக நடத்தியது. பெண்கள் சுதந்திரமாக செயல்பட்டு வெற்றிக்கான பாதையை தேடிச் சென்றாலும் பலருக்கு ஆண்கள் பக்கபலமாக இருப்பதை மறுக்க முடியாது. அதனை கருத்தில் கொண்டு ஆண்களும் கலந்து கொள்ளும் விதமாக இந்நிகழ்ச்சி இம்முறை கண்காட்சி அடிப்படையிலும் நடத்தப்பட்டதாக WMF-இன் பெண்கள் மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் ராஜலட்சுமி வெங்கடாச்சலம் தெரிவித்தார். ஃபர்ஸ்ட் வருஷம் நாங்கள் கேர்ள்ஸ் மட்டும்தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா கேர்ள்ஸுக்குன்னு இருக்கிற ஒரு என்வாயன்மெண்ட், அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு ஆக்டிவிட்டின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா எங்களுக்கு தோணிச்சு, வீட்டுக்குள்ளே நம்ம என்ன பெண்ணுரிமையை பற்றி பேசினாலும் நம்ம அப்பா இருக்கலாம், நம்ம ஹஸ்பண்ட்ஸ் இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், நம்ம சப்போர்ட் இல்லாமல் நமக்கும் கொஞ்சம் வரது கஷ்டம். வர முடியாத நான் சொல்ல வரல, கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட்டும் நமக்கு தேவை. அவங்களோட சப்போர்ட்டோட அவங்களோட சந்தோஷமாக ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து பண்ணினா நல்லாயிருக்கும்னு தோணியதுனால லாஸ்ட் இயர்லேருந்து நாங்கள் மென்னும் இன்க்ளூட் பண்ணோம். இந்த வருஷம் நான் சொன்ன மாதிரி ஷலபங்கள் அண்ட் WMF கார்னிவல் இது ரெண்டுமே சேர்ந்து நாங்கள் மெகா கார்னிவலாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இட் இஸ் கோன் டு பி ரியலி. இந்நிகழ்ச்சியில் பெண் வர்த்தகர்கள் வியாபாரம் செய்ய வாய்ப்புகள் வழங்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு பிள்ளைகளும் கணவன்மார்களும் ஆதரவு நல்கினர். இதனிடையே இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண் வர்த்தகர்களும் மன்றத்தின் உறுப்பினர்களும் தங்களது அனுபவங்களை பர்னாமாவிடம் பகிர்ந்து கொண்டனர். நம்ம WMF-ல இல்லாத மெம்பர்ஸ்க்கெல்லாம், லேடி ஆண்டர்பிரினியர்ஸ்க்கெல்லாம் ஒரு ஸ்டால் போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஜஸ்ட் டு எக்ஸ்பிரஸ் வாட் தே டூ, வாட் ஆர் தே ஹாபீஸ், வாட் தே டூ பேஸ்ட் ஆன் அவங்களோட பேஷன் வச்சு என்ன அவங்க செய்கிறாங்க. ஸோ சில பேர் ஹேண்ட்மேட் இயரிங் செய்கிறாங்க, சில பேர் பேக்கிங், குக்கிங் எல்லாமே இருக்குது. ஸோ இது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. லேடிஸுக்கு ரொம்ப சான்ஸ் கொடுத்தா அவங்க என்னெல்லாம் ஃபீல்டில் அவங்களுக்கு ஷைன் பண்ண முடியும், அதுதான் முக்கியம். ஆக்சுவலி அவங்களுக்கு எல்லா ஃபீல்டும் ஷைன் பண்ண முடியும். அண்ட் அது கம்யூனிட்டிக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி அது ஒரு நேஷன் பில்டிங்குக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இந்த கார்னிவலில் என் ஒய்ஃப் ஸ்டால் போட்டிருக்காங்க. ஸோ இது மகளிரோட ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அவங்க ஸ்டால் பண்ணுறதுக்காக நான் அஸ் எ ஃபேமிலி மெம்பர், நானும் என் பையன் சாத்விக் இவரோட பேர், அவரு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ராயிங் அதெல்லாம் என் பையன் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னோட ஸ்டால் அங்கே போட்டிருக்கேன். கேரளா கிராஃப்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுறேன் பேசிக்லி. ஸோ நாங்கள் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கஸ்டமைஸ் பண்ணிட்டு கொடுக்குறோம். அண்ட் இந்த ஈவெண்ட் எங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. தட் அண்ட் வீ கேன் டிஸ்பிளே நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணிட்டு அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே ஈவெண்ட்டு. கண்காட்சி மற்றும் வர்த்தகத்திற்கு மத்தியில் சிறார்கள் மற்றும் பெண்களின் நடனங்களும் படைப்புகளும் இடம்பெற்று வருகையாளர்களை உற்சாகப்படுத்தியது. கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சுமார் 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.